சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 520 அறிவிப்புகள் இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அவள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சுமார் 10% குறைவான அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டுகின்றது. ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தமிழகத்திலே நதிநீர் பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என்று பல பிரச்சனைகள் தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய அரசு விடியா திமுக அரசு. அதோடு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசும் 2019 அன்று அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 2014 மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் விலை 71 ரூபாய், டீசல் விலை 55 ரூபாய், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஒரு பேரலினுடைய விலை $105. இன்றைய தினம் 2024 ஆண்டு தற்போது நிலவரப்படி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் 102 ரூபாய், டீசல் விலை ஒரு லிட்டர் 94 ரூபாய், வெளிநாட்டிலிருந்து மத்திய அரசு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் $86. 2014 ஆண்டு கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை குறைந்திருந்தது. இன்றைய தினம் 2024 ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கின்றார்கள்.